வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். ஓப் ஆல் ஆர் வெல். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாண்ட்விச் பண்ணினேன். ரொம்ப சிம்பிள். ஒன்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். இதுக்கு நான் எடுத்திருக்க வெஜிடபிள் வந்து கேரட், கேபேஜ். இல்லை 1/2 கப் எடுத்திருக்கேன். கேபேஜ் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேரட் துருவி அது ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். கேப்சிகம் வந்து ஒன்று எடுத்து அதில் பாதி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 கப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதையும் பொடியாக நறுக்கி அதையும் அதோட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு காரத்துக்கு போட்டுக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ காரம் வந்து உங்களுக்கு டக்குன்னு வாய்க்கு வராது, பொடியாக கட் பண்ணிட்டிங்கன்னா. இது கூட பெப்பர் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். டேபிள் ஸ்பூனில் 3/4. உப்பு ஒரு டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த உப்பு, காரம், பெப்பர்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். இது பவுல் சின்னதாக இருக்கிறதுனால நான் வேறு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண முடியல. நான் இது கூட வந்து மயோனைஸ், ஃப்ரெஷ் க்ரீம் இது 2 தான் சேர்க்க போகிறேன். வேறு எதுவும் சேர்க்கல அதில். மயோனைஸ் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஃப்ரெஷ் க்ரீமும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். ஈவினிங் காஃபியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஃபுட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ப்ரெட் எடுத்து அதில் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணணும். நான் எந்த வெஜிடபிளும் குக் பண்ணலை, அப்படியே ராவாக தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் பட்டர் எதுவும் அப்ளை பண்ணல. ஏன்னா இதுலேயே ஃப்ரெஷ் க்ரீமு, மயோனைஸ்லாம் இருக்கிறது கொஞ்சம் க்ரீமியாக தான் இருக்கும். அதெல்லாம் பட்டர் அவசியம் கிடையாது. அப்படியே போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரெட்டு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இல்லை, கடையில் வாங்கினது. அதனால அந்த ஓரெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ப்ரெட்டு சாஃப்டான ப்ரெட்டாக இருந்தால் அப்படியே கூட டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அதனால் லைட்டாக அந்த சைடில் இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சிம்பிளான ஒரு ஈவினிங் டைம் ஹெல்த்தி பிரெட் டோஸ்ட் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். மீண்டும் என்னோட அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time.